அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த சரித்திர புகழ் பெற்ற திருக்கோவிலூர் தொகுதியிலே வசிக்கக்கூடிய அன்பு சகோதர சகோதரிகள், நீங்கள் ஏதோ பெரிய ஒரு பாக்கியம் செய்திருக்க வேண்டும். ஏதோ ஒரு காலத்தில் நண்பர்கள் சொல்வார்கள், பெரியவர்கள் சொல்வார்கள், கோவில் இல்லாத ஊரிலே குடியிருக்க கூடாது என்று சொல்வார்கள். ஆனா உங்களுடைய சிறப்பு என்னன்னாங்க, கோவிலுடைய பெயர் இருக்கக்கூடிய ஊரிலே நீங்கள் குடியிருந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட அற்புதமான திருக்கோவிலூர் தொகுதி நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய. இந்த ட்ரோனை கொஞ்சம் வெளியே எடுத்துட்டு போங்க, தயவு செஞ்சு ட்ரோனை மேல கொண்டு வராது. இந்த ட்ரோன் ஆபரேட்டர் ட்ரோனை கொஞ்சம் வெளியே எடுத்துட்டு போங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த திருக்கோவிலூர் சட்டப்பேரவை தொகுதிக்கு எண்மண் எண் மக்கள் யாத்திரையிலே இங்கே வந்து உங்களை சந்திப்பதிலே நாங்கள் அனைவரும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம், பெருமை அடைகின்றோம். ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த பயணம் கையாது படிப்படியாக பொடிநடையாக தமிழகத்தில் ஒரு பகுதிக்கும் சென்று நம்முடைய சகோதரிகளை, தாய்மார்களை சந்தித்துக் கொண்டு தென் தமிழகம் முழுவதும் முடித்துவிட்டு, கொங்கு மண்டலத்தை முடித்துவிட்டு, மத்திய பகுதியை முடித்துவிட்டு, டெல்டா பகுதியை முடித்துவிட்டு, சரித்திர புகழ் பெற்ற அந்த சிறப்பு மிகுந்த நடுநாட்டிலே நின்று கொண்டிருக்கின்றோம். நடுநாடு என்கின்ற பெயர் யார் எந்த காலத்திலே ஆட்சியில் இருந்தாலும் கூட நடுநாடு மட்டும்தான் முடிவு செய்யும் தமிழகத்திலே ஆட்சி யார் அமைக்கப் போகின்றார்கள் என்று. அப்படிப்பட்ட ஒரு சரித்திர பெருமை இந்த பகுதி, குறிப்பாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருக்கோவிலூர் அந்த அனைத்து பகுதிக்கும் கூட ஒரு தனிச்சிறப்பு இருக்கிறது தமிழக அரசியல் வாழ்க்கையில். அப்படிப்பட்ட இடத்துல நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே. இது சாதாரண ஊர் இல்லைங்க. சங்க காலத்திலிருந்து மலையமான் மன்னர்கள் ஆண்ட பகுதி இது. கிட்டத்தட்ட 2500 ஆண்டுகளுக்கு மேலே இங்கு ஒரு சரித்திர புகழ் இருக்கிறது. தொடர்ச்சியாக மக்கள் இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடையேழு வள்ளலே மிக முக்கிய வள்ளலாக இருக்கக்கூடிய திருமுடிக்காரி வள்ளல் அவர்களுடைய சொந்த ஊரும் கூட இப்ப இருக்கக்கூடிய திருக்கோவிலூருடைய பகுதி. சைவ கோயில்களாக இருந்தாலும் சரி, வைணவ கோவிலாக இருந்தாலும் சரி, போட்டி போட்டுக்கொண்டு நம்முடைய இந்து மதத்தை, சனாதன தர்மத்தை வளர்த்தெடுப்பதிலே திருக்கோவிலூருக்கு ஒரு தனிச்சிறப்பு எப்பொழுதும் கூட இருந்து கொண்டிருக்கிறது சகோதர சகோதரி. இந்த ஊர்ல நம்முடைய தமிழகத்தினுடைய ஜீவ நதியில மிக முக்கிய நதியாக இருக்கக்கூடிய தென்பெண்ணை ஆறுல இந்த ஊருக்கு வந்தால்தான் சங்க காலத்திலிருந்து பெரும்புலவராக வாழ்ந்த கபிலர் அவர்களுடைய கபிலர் கல் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இப்பொழுதும் கூட தொடர்ச்சியாக சரித்திர சான்று திருக்கோவிலை எங்கே சுற்றி பார்த்தாலும் கூட இருக்கும் சகோதர சகோதரி. அதையெல்லாம் தாண்டி மெய்ப்பொருள் நாயன்மார் அவர்கள் அரசாண்ட ஊர் இது. இன்னும் நீங்க குத்து பார்த்தீங்கன்னா தென்கிழக்காசியாவே ஆண்ட ராஜராஜ சோழன் அவர்களுடைய தாயார் வானமன் மகாதேவியார் அவர்கள் பிறந்த ஊர். எத்தனை சிறப்பு பாருங்க இந்த ஊருக்கு. 108 வைணவ திவ்ய தேசங்கள்ல மிக முக்கியமான ஒரு கோவில். வரும்பொழுது அண்ணாந்து பார்த்துங்க ஐயா, 192 அடி ராஜகோபுரம். எங்கேயுமே இவ்வளவு பெரிய ராஜகோபுரத்தை தமிழகத்துல எங்கேயும் பார்க்க முடியாது. இந்த ஊருக்கு தனிச்சிறப்பு. உலகளந்த பெருமாளுடைய ராஜகோபுரம் 192 அடி இருக்கக்கூடிய ஒரு மிகச் சிறப்பான கோவில் இருக்கக்கூடிய பகுதி. சைவத்திலே மிக முக்கியமான சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள், சிவபெருமான் அவர்கள் மறுபடியும் சைவ சமயத்திற்கு அழைத்து வந்த கோயிலும் இங்கதாங்க ஐயா இருக்கு. கிருபாபுரீஸ்வரர் அந்த கோயிலும் இங்க இருக்கு. இவ்வளவு சரித்திர புகழ். எல்லா ஊருக்கும் போயிருக்கிறோங்க ஐயா, அந்த ஊருடைய சரித்திர புகழை பேசி இருக்கின்றோம். ஆனா இந்த அளவுக்கு ஒரு சரித்திரம் இருந்தக்கூடிய ஊரை பார்த்தது இல்லைங்க ஐயா. கோவிலாக இருக்கட்டும், இதிகாசமாக இருக்கட்டும், மன்னராக இருக்கட்டும், கடையேழு வள்ளல்களாக இருக்கட்டும், கொடுத்த சிவந்த கைக்கு சொந்தக்காரர்கள் திருக்கோவிலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சொந்தங்கள். அப்படிப்பட்ட ஒரு சரித்திர மண்ணில 165வது தொகுதியாக நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே. என்னைக்கும் மறக்க மாட்டேங்க ஐயா. ஆரம்ப பகுதி 5 முனை சந்திப்பு. அந்த பகுதியிலிருந்து நம்முடைய யாத்திரை ஆரம்பிக்கும் பொழுது குறைந்தபட்சம் 15,000 பேர் ஆரம்ப பகுதியில. நம்ம கிட்டத்தட்ட அங்கிருந்து வருவதற்கே ஒரு 15 நிமிஷம் ஆச்சு. அனைவரும் கை கொடுக்கணும், கை தொட்டு பார்க்கணும், மகிழ்ச்சியை தெரிவிக்கணும். அங்க இருக்கக்கூடிய 15,000 சொந்தங்களும் அதை எதிர்பார்த்தார். ஐயா, 164 தொகுதிகளாக நம்முடைய சொந்தங்களுக்கு கை குலுக்கி அவர்களுடைய அன்பை பரிமாறி வாழ்த்துக்களை பெற்று வந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் திருக்கோவிலூருடைய சகோதர சகோதரனுடைய கையை தொட்டு பார்த்து குலுக்கும் பொழுது எனக்கு தோன்றியது என்னன்னாங்க ஐயா, ஒரு இடத்துல வீரம் தோன்றும். தென் தமிழகத்துல
சகோதர சகோதரனுடைய கையை தொட்டு பார்க்கும் பொழுது வீரம் தோன்றும், சில இடத்திலே ஈரம் தோன்றும், சில இடத்திலே அன்பு தோன்றும். சில ஊர்ல மக்களுடைய கையை குலுக்கி பார்க்கும் பொழுது மக்களுடைய எதிர்பார்ப்பு தோன்றும். ஆனா திருக்கோவிலூர் மக்களுடைய கையை இன்று குலுக்கி பார்க்கும் பொழுது என்னுடைய இதயத்திலே முதலாக தோன்றியது ஏக்கம் என்கின்ற வார்த்தை. இந்த ஊர்ல தாங்க இத்தனை ஆண்டு காலமாக திருக்கோவிலூரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். ஆனா இவ்வளவு சரித்திர புகழ் இருக்கக்கூடிய ஊர்ல நல்ல ஒரு அரசியல்வாதிகளோ ஆட்சியாளர்களோ உங்களுக்கு அமையவில்லை என்கின்ற ஏக்கம் திருக்கோவிலூர் மக்களுடைய கையை தொட்டு பார்க்கும் பொழுது எனக்கு தோணுச்சு. ஒரு பாட்டி சொன்னாங்க, ஐயா 40 ஆண்டு காலமாக ஏழையாக இருக்கின்றேன். 40 ஆண்டு காலமாக சொந்த வீடு இல்லைங்க ஐயா. ஐயா நீங்க யாத்திரை வந்திருக்கிறீங்க, ஒரு மண் எழுதிட்டு வந்திருக்கிறேன், ஒரு வீடு பார்த்து கொடுங்க ஐயா. ஐயா உங்களுடைய அமைச்சர் ஒரு முக்கியமான அமைச்சர். இதற்கு முன்பு யார் அமைச்சராக இருந்தாங்களோ ஊழல் வழக்கில் தண்டனை பெறுவதற்கு முன்பு காலம் காலமாக அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி திமுகவிலே மிக முக்கியமான ஒரு புள்ளி. தமிழகத்துல எல்லா இடத்துக்கு போனீங்கன்னா ஏன் இந்த மாதிரி ஒரு பெரிய குரூப் இருக்குது. அப்பா வந்து அமைச்சரா இருப்பாங்க, எம்எல்ஏவா இருப்பாங்க, பையன் எம்பியா இருப்பாங்க. ஒரே குடும்பம் அந்த ஊரையே பார்த்தீங்கன்னா குறுநில மன்னரை போல் ஆட்சி நடத்தி கொண்டிருப்பார்கள். இதை சொல்லுவாங்க, நார்த் இந்தியா பக்கம் போயிட்டீங்கன்னா கப்ஜான்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்படியே இரும்பு புடி போல அந்த ஊரை பிடித்து வைத்திருப்பார். அந்த ஊருக்கு வளர்ச்சியே வராதுங்க ஐயா. ஏன்னா இந்த அரசியல்வாதிகளுக்கு தெரியும், வளர்ச்சி வந்துவிட்டால் மக்கள் அவர்களுடைய பேச்சை கேட்க மாட்டார்கள் என்று அரசியல்வாதிகளுக்கு தெரியும். அதனால வளர்ச்சியே கொடுக்காம கை கட்டி நிப்பாட்ட வேண்டும் என்று தமிழக அரசியல்ல 70 ஆண்டு காலமாக ஒரு எழுதப்படாத விதி இந்த ஊர்ல இருக்குதுங்க ஐயா. எழுதப்படாத விதி. ஏழை மக்கள் ஏழையா இருந்தா தாங்க நாம் அரசியல் பண்ண முடியும். இத்தனை ஆண்ட கட்சிகள் சரி, ஆளுகின்ற கட்சிகள் சரி, ஏழை மக்கள் ஏழையா இருந்தா தான் நாம் ஆட்சி பண்ண முடியும். மக்கள் குடிசையில் இருந்தா தாங்க எலெக்ஷனுக்கு நாம் போகும்போது மதிப்பாங்க. அதனால மக்கள் குடிசையில் இருந்தா தான் நாம அரசியல் பண்ண முடியும். இதெல்லாம் தமிழகத்தினுடைய ஆட்சியாளருடைய மனசில் இருக்கிறதுங்க ஐயா. அவ்வளவு எளிதாக வளர்ச்சி எட்டி பார்த்துறாதுங்க ஐயா. அவ்வளவு எளிதாக தமிழகத்திலே 70 ஆண்டு காலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மாத்தி மாத்தி ஏக்கத்தோடு ஓட்டை மாத்தி மாத்தி போட்டு பார்க்கிறோம். 5 வருடத்திற்கு 4 ஓட்டுகள் போடுறோம். பாராளுமன்றத்திற்கு ஒரு ஓட்டு, சட்டப்பேரவைக்கு ஒரு ஓட்டு, உள்ளாட்சி தேர்தலில் கிராமப்புறத்துக்கு ஒரு ஓட்டு, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கு ஒரு ஓட்டு, 4 ஓட்டு போடுறோம். இங்க பெரியவர்கள் தாய்மார்கள் யாரெல்லாம் 30 வருஷமா அரசியல் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களோ 5 ஆண்டுகளுக்கு 4 ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா நீங்க இன்னைக்கு 30 ஆண்டுகள்ல 24 ஓட்டுகள் போட்டிருப்பீங்க. ஓட்டு போட்டு போட்டு கைரேகை தேஞ்சதுதாங்க அமைச்சர். மாத்தி மாத்தி போட்டு பார்த்தாச்சு. இவங்க 5 வருஷத்துக்கு மேல இருந்தா இவன் கொள்ளையடிப்பான், இவன் 5 வருஷம் விடு. இவனை 10 வருஷம் விட்டா இவன் ரொம்ப கொள்ளையடிப்பான், இவனுக்கு ஒரு 5 வருஷம் கொடு. ஆனா 2 பேருத்தினுடைய ஆட்சி இன்னைக்கு எப்படி இருக்குனாங்க ஐயா, ஒரு சைக்கிளுக்கு ஸ்டாண்ட போட்டுட்டு சைக்கிள் ஓட்டுற மாதிரி இருக்கு. வீல் மட்டும் சுத்துது, சைக்கிள் முன்னாடி போகும். தமிழகத்தினுடைய பட்டி தொட்டி எல்லாம் பார்த்து கொண்டு வருகிறோம் ஐயா. ராமநாதபுரத்திலிருந்து ஆரம்பித்து ஒரு தொகுதியாக ராமநாதபுரம், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, அங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படியே தஞ்சாவூர்ல இருந்து அப்படியே உள்ள போயிட்டீங்கன்னா கொங்கு பகுதி முழுவதுமே, மதுரை பக்கம் போயிட்டு சிவகங்கை போயிட்டுங்க ஐயா. அப்புறம் கிருஷ்ணகிரி, தருமபுரி அந்த பக்கம் எல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு விழுப்புரம் பகுதியில் இருக்கோம். நாளை மறுநாள் இருந்து கள்ளக்குறிச்சி பக்கம் போறோம் ஐயா. எல்லா இடத்திலும் நமக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. திட்டமிட்டு தமிழகத்தில் ஏழை மக்கள் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா 2014 உங்களுடைய அன்பை எல்லாம் பெற்று பெரிய இயக்கம் உங்களுக்கு இருந்தது. நம்முடைய நாட்டிலே ஊழலை ஒழிப்பதற்கு ஒரு மனிதன் பிறந்து வர வேண்டும். நேர்மையான ஆட்சி ஒருத்த கொடுக்கணுங்க ஐயா. அது சாமானிய ஒரு தாயார் வீட்டுல வயிற்றுல அந்த குழந்தை பிறந்திருக்க வேண்டும். பணக்கார குழந்தையா இருக்கக்கூடாது. ஒரு சாதாரண தாய் வீட்டுல பிறந்திருக்கும். ஒரு சாதாரண தாய் வீட்டிலே அந்த குழந்தை பிறந்திருந்தால் என்ன கஷ்டமெல்லாம் அந்த குழந்தையை பார்த்திருக்குமோ அந்த குழந்தை அத்தனை கஷ்டத்தையும் பார்த்து வளர்ந்திருக்கும். அந்த குழந்தைக்கு பசியினுடைய வேதனை தெரிந்திருக்க வேண்டும். ஏழை தாயினுடைய கண்ணீருடைய வலியை உணர்ந்திருக்க வேண்டும். ஐயோன்னு ஒருத்தர் சொன்னாருங்கன்னா அவருடைய கண்ணிலிருந்து முதல்ல கண்ணீர் வர வேண்டும். அது ஏழை தாயினுடைய மகனாக இருந்தால் மட்டும்தாங்க நடக்கும். பணக்கார குடும்பத்தில் பிறந்த குழந்தைக்கு இது வராது. உங்களுடைய ஏக்கம், உங்களுடைய வேண்டுதல் 2014 நரேந்திர மோடி என்கின்ற மாமனிதனை இந்தியாவுடைய பிரதமராக வந்து அமர வைத்தது. அதுவரைக்கும் இந்த நாடு கூனி குறுகி நின்று இருந்துச்சுங்க ஐயா. கூனி குறுகி நின்று கொண்டிருந்தோம். காங்கிரஸ் ஆட்சியிலே 10 ஆண்டு காலத்துல இவர்கள் செய்த ஊழல் மட்டுமே 12 லட்சம் கோடி. ஐயா 12 லட்சம் கோடிங்க சாதாரணமா நினைச்சிருங்க. தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் ஒரு வருஷத்துக்கு என்ன போடுறோமோ 4 மடங்கு. பட்ஜெட் 3 லட்சம் கோடிக்கு நம்ம பட்ஜெட் போடுறோம் ஐயா. 12 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் செய்தார்.
அதிலே 40% திராவிட முன்னேற்ற கழகம் செய்தது. மொத்த அமைச்சர்கள்ல 12 பேர் இந்த ஊர்ல இருந்து இருந்தாங்க ஐயா. 12 பேர் அமைச்சர்கள் தமிழகத்திலிருந்து இருந்தாங்க. கூட்டணி கட்சி காங்கிரஸ், திமுக 12 பேர் அமைச்சர்களாக இருந்தாங்க. மொத்த அமைச்சரவையில மன்மோகன் சிங் அவங்ககிட்ட 12 பேர். யாராவது வீட்டுல வந்து கழிப்பறை இருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்காங்களாங்க ஐயா? ஏழை தாய் ஒரு குடிசை வீட்டில் இருக்கிறாங்க, உங்களுக்கு கான்கிரீட் வீடு கட்டி கொடுக்கணுமான்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாங்க ஐயா? இல்ல ஆத்திர அவசரத்துக்கு மருத்துவமனைக்கு போனா எங்கிருந்து செலவு பண்ணுவீங்க, உங்களுக்கு இன்சூரன்ஸ் அட்டை இருக்கான்னு கேட்டிருக்காங்களா? இல்ல நீங்க விவசாயியா இருக்கிறீங்க, உங்களுக்கு கௌரவ நிதி யாராச்சும் கொடுக்குறாங்களான்னு கேட்டிருக்காங்க ஐயா? இல்ல விவசாயியா இருக்கிறீங்க, உங்களுக்கு அரசனுடைய திட்டங்கள் சரியா வந்து சேருதான்னு கேட்டிருக்காங்களாங்க ஐயா? இல்ல நீங்க ஒரு மகளிரா இருக்கிறீங்க, உங்களுக்கு பேர்ல ஒரு வங்கி கணக்கு இருக்கான்னு கேட்டிருக்காங்களா? இல்ல உங்களுக்கு இலவசமா அரிசியும் பருப்பும் நல்ல தரத்தோடு வருவதற்கான்னு கேட்டிருக்காங்களாங்க ஐயா? அதற்கு ஒரு நரேந்திர மோடி தேவைப்பட்டான். 2014 ஆட்சி கட்டளை அமர்ந்த பிறகு அந்த நரேந்திர மோடி சபதம் எடுத்தான், இந்தியாவிலே என்னுடைய ஆட்சியில கழிப்பறை இல்லாத ஒரு வீடு இருக்கக்கூடாது என்பதற்காக தூய்மை பாரதத்தை திட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்துல மட்டுமே 55 லட்சம் கழிப்பறைகளை மத்திய அரசு கட்டியிருக்குதுங்க ஐயா. இந்தியாவிலே 11 கோடி, 5 லட்சம் ரூபாய் மருத்துவ அட்டை. எல்லாம் நீங்க நல்ல பேர் வச்சுட்டீங்க. எல்லாம் மோடி கார்டு, மோடி வீடு, மோடி பணம், மோடி இன்சூரன்ஸ். நீங்க திட்டத்தை எல்லாம் மாத்தி எல்லாம் மோடி பேரே கொடுத்துட்டீங்க. மோடி ஐயா பேர் யார் கொடுக்குறாங்களோ அவங்க பேரை நீங்களே வச்சுட்டீங்க. ஆனா மோடி ஐயா தன்னுடைய பேரை எந்த திட்டத்திற்கும் வைப்பதற்கு விரும்ப மாட்டாருங்க ஐயா. இவங்க மாதிரி பேனா கலைஞர் பேர்ல, நூலகம் கலைஞர் பேர்ல, ஒரு நினைவுச்சின்னம் கட்டினா கலைஞர் பேர்ல, ஏதாச்சும் ஒரு கம்பத்துக்கு பேர் வச்சா கலைஞர் பேர்ல, இல்லாட்டி பேராசிரியர் அன்பழகன் அவங்க பேர்ல. மோடி ஐயாவை பொறுத்தவரை பிரதம மந்திரி என்கின்ற பெயர் மட்டும்தான் வைப்போரோ தவிர மோடி என்கின்ற பெயரை எந்த திட்டத்திற்கும் வைத்தது கிடையாது. ஆனால் நீங்கள் அன்பால் அதை சூட்டிவிட்டீர்கள். 6000 ரூபாய் விவசாய பெருமக்களுக்கு வங்கி கணக்குக்கு விவசாய கௌரவ நிதியா வருதா, அது மோடி பணம். கொரோனா காலகட்டத்திலே 3 முறை 500 வந்துச்சா, அது மோடி பணம். 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு போறோம், சம்பளம் வாரம் நம்முடைய வங்கி கணக்குக்கு ஏறியதா, மோடி பணம். ரேஷன் அட்டையை வைத்துக் கொண்டு ரேஷன் கார்டுக்கு போறோம், 1 கிலோ அரிசி வாங்கிட்டு வர்றோம். உங்களுக்கு தெரியுங்க ஐயா, 1 கிலோ அரிசி 34 ரூபா, அதுல 32 ரூபா மோடி பணம், 2 ரூபா மாநில அரசுடைய பணம். அனைத்தும் இன்னைக்கு சகலமும் மோடி ஐயா உங்களோட நின்று செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க ஐயா. ஏனென்றால் ஒரு ஏழை தாயினுடைய மகனாக பிறந்த காரணத்தினால் அவருக்கு பசியினுடைய வலியும் உங்கள் கண்ணீரினுடைய அருமையும் அவர்களுக்கு தெரியும். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஊழல் பெருச்சாலைகள் தமிழகத்தை சுரண்டி 1967 இருந்து தமிழகத்தை, அண்ணா அந்த சேர் மேல எதிரிக்க நிக்காதீங்க, பின்னாடி பார்க்கணும் தலைவா, கேளுங்க. தமிழகத்தினுடைய மக்கள் வரிப்பணத்தை சுரண்டி இன்னைக்கு தமிழகத்திலே தலைமுறையாக ஏழைகள் இருக்கின்றார்கள். இந்த திராவிட கட்சிகள் என்ன செஞ்சாங்கன்னு ஒரே ஒரு கேள்வியை மட்டும் உங்க முன்னாடி வைக்கிறேன் ஐயா. அந்த பொன்முடி அவர்கள் சாதாரண ஊழல் வழக்கு இல்ல. நீங்க 2007 இருந்து 11 வரை அமைச்சரா இருந்தாங்க, 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் அமைச்சரா இருந்தாங்க. எல்லா அமைச்சரும் பண்ற ஊழல் தானே, நம்ம பண்ணாரு ஐயா, அந்த கணக்கு இல்லைங்கம்மா. பொன்முடி அவர்கள் மீது 3 வழக்கு, ஒரு வழக்கு அல்ல 3 வழக்கு. முதல் வழக்கு 2007 இருந்து 11 வரை அமைச்சராக இருக்கும் பொழுது வருமானத்துக்கு அதிகமாக சொத்தை சேர்த்தார், 66% அதிகம். இது முதல் வழக்கு. இதற்கு 3 ஆண்டுகள் தண்டனை கிடைச்சிருக்குதுங்க ஐயா. இரண்டாவது வழக்கு 2007 இருந்து 11 வரை அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய சுரங்கம் அவருடைய கட்டுப்பாட்டில் மைனிங் இருந்துச்சு. 5 சுரங்கத்திற்கு அவரே அனுமதி கொடுத்த பையன் இவரெல்லாம் மாட்டிருக்கிறாங்க, பினாமிகளுக்கு கொடுத்து அதிலே கொள்ளையடித்தார் என்பது 2வது வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அந்த 2வது வழக்கு ஐயா, அவருடைய இல்லத்திலே நம்முடைய அமலாக்கத்துறை அவருடைய இல்லத்தில் போய் ரைடு பண்ணும் பொழுது அவருடைய இல்லத்திலே 81 லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் 13 லட்சம் மதிப்பு இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் பவுண்ட் பணமும். இதை விட ஆச்சரியம் பாருங்க, எல்லாம் லஞ்சம் வாங்கினாங்கன்னா நம்ம டிவியில பார்ப்போம், வீட்டில் கபோர்டுக்குள்ள ஒளிச்சு வச்சிருப்பாங்க, பீரோக்குள் ஒளிச்சு வச்சிருப்பாங்க, மெத்தைக்குள் ஒளிச்சு வச்சிருப்பாங்க. ஆனா பொன்முடி அவர்கள் வாங்கிய லஞ்ச பணத்தை 41 கோடி ரூபாயை வைப்பு நிதியாக வங்கியிலே வைத்திருக்கின்றார்கள். வைப்பு நிதியாக 41 கோடி ரூபாய் ஐயா. 2வது கேஸ். அதன் பிறகு துபாயில் ஐயா ஒரு கம்பெனி வாங்குறார் 2019 41 லட்சம் ரூபாய்க்கு. அந்த நிறுவனத்தை 2022
119 கோடி ரூபாய்க்கு விற்கிறார். அதனால் நீங்க மன்னிக்கவே கூடாது. திருக்கோவிலூர் இருக்கக்கூடிய சகோதரிகள் நீங்கள் மன்னிப்பை கொடுக்க கூடாதுங்க. நீங்க பாவமுனியமே பார்க்க கூடாது. இதற்கு பரிசு என்னன்னா, நீங்க கஷ்டப்பட்டு பொழைச்சு போறாங்க போனா போதுன்னு ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசு என்ன கிடைக்கும் தெரியுங்களா? ஓசி. ஓசி தானே இது. நம்ம ஓட்டும் போட்டு விட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு ஓசி தானே நமக்கு கிடைக்கக்கூடிய பரிசு. பட்டியல் சகோதர சகோதரிகள் யாராவது மேடையின் மீது அமர்ந்திருந்தா மைக்கில் பேசிக்கிட்டே, நீ எஸ்சி தானே, நீ எஸ்சி தானே, ஜாதி பெயரை சொல்லி ஒருவரை அவமானப்படுத்துவது அரசு மேடையில 2வது பரிசு. நீங்க யாராச்சும் அவரை பிடிச்ச, அண்ணே திட்டமே வரலண்ணே, ஏனே அப்படி பண்றீங்க, நல்லா வேலை செய்ய நீங்க தைரியமா கேட்டா அப்படியே வாக்களிச்சு கிழிச்சிட்டீங்க அப்படின்பா. இது 3வது பரிசு. ஆளுநர் ஐயாவை பார்த்து போயா அப்படிம்பாரு. இன்னைக்கு இவர் எங்க இருக்காரு பாருங்க, இவருடைய நிலைமை. சட்டமன்றத்தில் ஆளுநரை பார்த்து ஏய் போயா அப்படிம்பாரு. எதிர்கட்சி யாராச்சும் என்னை மாதிரி ஆட்கள் பேசினா ஏய் நீ சும்மா உட்காரு அப்படிம்பாரு. ஐயா, அடிப்படையிலே தரம் இல்லை, அடிப்படையிலே பண்பு இல்லை, அடிப்படையிலே பாசம் இல்லை, அடிப்படையிலே கருணை இல்லை, அடிப்படையிலே அன்பு இல்லை, அடிப்படையிலே ஏக்கம் இல்லை, அடிப்படையிலே உங்களுடைய கண்ணீருக்கு கொடுக்க வேண்டிய வழி கொடுக்க தெரியவில்லை. ஒரு ஏழை தாய்க்கு எப்படி சேவை செய்ய வேண்டும் என்பது புரியவில்லை. அதனால ஆண்டவன் பார்த்து தர்மத்தினுடைய தண்டனை கொடுத்திருக்கின்றான். எப்படி நாங்க இன்னைக்கு மாநில அரசு கட்டுப்பாட்டில் ஸ்பீக்கர், சட்டப்பேரவையினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அந்த ஸ்பீக்கர் ஐயா, இவர் தகுதி நீக்கம் பண்ணிருக்கணும். ஒரு உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பு கொடுத்த பிறகு சட்டமன்றத்தினுடைய தலைமையாக இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் ஐயா இவரை தகுதி நீக்கம் செய்து திருக்கோவிலூருக்கு எம்எல்ஏ இல்ல, உடனடியாக தேர்தல் வர வேண்டும் என்று ஸ்பீக்கர் சொன்னா. ஆனா சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ஆட்சி அவங்களுக்கு. அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா கட்சியில் இருக்காரு ஆனா எம்எல்ஏவா இல்ல, அரசு விழாக்கு போறாரு ஆனா எம்எல்ஏவா இல்ல, கை கட்டி நிக்கிறாரு ஆனா மந்திரியா இல்ல. இப்ப ஏன் அவர் கைது ஆகல? வரும்போது ஒரு பாட்டி கேட்டாங்க, ஏன் தம்பி அவர் ஏன் பிடிச்சு போடல? நான் சொன்னேன், பாட்டி எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை, நான் திமுக அவனுடைய நிறைய பேர் என்னை சம்பந்தப்படுத்தி பேசுறாங்க, அந்த மாதிரி ஆளு. என்னுடைய வேலை ஊழல்வாதிகளை தோல் உரித்து உங்கள் முன்னால் நிறுத்துவதா என்னுடைய வேலை. பாட்டு அதற்கென்று இயக்கங்கள் இருக்கிறது, அதற்கென்று நீதிமன்றங்கள் இருக்கிறது, அவங்க தண்டனை கொடுப்பாங்க. ஆனா பொன்முடி அவர்கள் ஏன் சிறைக்கு போகலினா, உச்ச நீதிமன்றத்தில் போய் சொன்னாங்க, ஐயா எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, வயசாகி போச்சு. உயர் நீதிமன்றம் 30 நாள் தான் டைம் கொடுத்திருக்கிறாங்க, அதனால என்னை உடனடியாக சிறைக்கு அனுப்பிடாதே. அதனால் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, இவருடைய வயதின் அடிப்படையில் நேரம் குறைவாக இருக்கிற காரணத்துல இவர் இன்னைக்கு சிறைக்கு நாங்க அனுப்பணும், அவ்வளவுதான், நிரபராதின்னு சொல்லி. இவர் போய் கேட்டிருக்காரு உடம்பு சரியில்லைன்னு. உச்ச நீதிமன்றம் காலத்தை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா உடம்பு சரியில்லைன்னு உச்ச நீதிமன்றத்தில் சொன்னவர், இளைஞரணியினுடைய மாநாடு நடந்துச்சு சேலத்தில். மாநாட்டுக்கு பேரணியா எல்லாம் வர்றாங்க. முதல் ஆளா நம்ம அண்ணன் கிடைக்கிறார். என்ன கோஷம் போட்டாலும் எழுதி இருக்கும் பாருங்க, வாழ்க வாழ்க வாழ்கவே உதயநிதி வாழ்கவே அண்ணன் முதல்ல. உச்ச நீதிமன்றத்துக்கு முன்னாடி தம்பி என்னால முடியலண்ணே, கொஞ்சம் பார்த்து என்னை ஒரு கொஞ்ச நாளைக்கு அனுப்பாம பாருங்க, நான் பேசாம வீட்டில் இருந்துக்கிறேன்னு டைம் அதிகப்படுத்தி எக்ஸ்டென்ஷன் வாங்கிட்டு வந்தவர் சேலம் இளைஞரணி மாநாட்டில் முதல் ஆளாக அந்த பேரணியில வாழ்க வாழ்க வாழ்கவே உதயநிதி வாழ்கவேன்னு பாடிட்டு இருக்கார். எப்படி பாருங்க, எப்படி மனிதர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள், எப்படி சுத்தி கொண்டிருக்கின்றார்கள், நீங்க பாருங்க. அதனால் முறைகேடினுடைய முகவரின்னு ஒண்ணு இருக்குன்னா அந்த முகவரியினுடைய பெயர் பொன்முடிங்கய்யா. இப்படிப்பட்ட சரித்திரம் மிகுந்த மண்ணுல முதல்ல எத்தனையோ மனிதர்களுடைய பெயரை எல்லாம் படித்தேன். அப்படிப்பட்ட ஆளுமைகள் பிறந்திருக்கக்கூடிய மண்ணுல இது போன்ற ஒரு ஊழல்வாதியும் இங்கே இருக்கின்றார்கள் ஐயா. நமக்கு 2024 பாராளுமன்ற தேர்தல் ஒரு பெரிய வாய்ப்புங்க ஐயா, பெரிய வாய்ப்பு, பெரிய வாய்ப்பு. இதை முறியடித்து இன்னைக்கு பாருங்க, மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் 4 கால் இருக்கக்கூடிய நாற்காலியில் உட்கார்ந்துருக்காங்க. முதலமைச்சர் சேர்னாவே 4 காலுங்கம்மா. ஆனா தமிழக அரசியல் 4 கால்னா நீங்க ஏதோ பெஞ்சு சேர்ன்னு நினைச்சுக்காதீங்க. தமிழக அரசியல்ல ஒரு ஆட்சியாளர் 4 கால் இருக்கக்கூடிய நாற்காலியில் அமர்றாருன்னா அதுல ஒரு காலினுடைய பெயர்
லஞ்சம். இன்னொரு காலினுடைய பெயர் ஜாதி அரசியல். இன்னொரு காலினுடைய பெயர் குடும்ப அரசியல். நான்காவது காலினுடைய பெயர் அடாவடித்தனம். இந்த நான்கை வச்சுதாங்கய்யா 70 ஆண்டு காலமாக தாய்மார்களே இங்கே அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. லஞ்சம், குடும்பம், அடாவடித்தனம், இதை வைத்துத்தான் இந்த 4 கால்கள் தான் தமிழகத்தினுடைய நாற்காலியா இருக்கு. அம்மா, இந்த 4 கால் இருக்கிற வரைக்கும் தமிழகத்தில் ஏழை மக்கள் ஏழைகளாக இருப்பார். அது எந்த மாற்று கருத்து இல்லை. லஞ்சம் இருக்கிற வரைக்கும் அது உங்களுக்கு வர வேண்டிய பணம் எவனோ சாப்பிட்டுட்டு இருக்கிறான். வங்கி கணக்கில் 41 கோடி, துபாயில 119 கோடி, பிரிட்டிஷ் பவுண்டு 13 லட்சம், வீட்டுல சோதனை பண்ணா 81 லட்சம். இதெல்லாம் உங்களுக்கு வர வேண்டிய வரிப்பணம். லஞ்சம் இருக்கும் வரை தமிழகத்திலே ஒரு ஏழை தாய் இருக்கத்தான் செய்வார்கள். அந்த ஏழை தாயினுடைய வயிற்றிலே ஒரு ஏழை குழந்தை பிறக்கத்தான் செய்யும், லஞ்சம் இருக்கிற வரைக்கும். குடும்ப ஆட்சி. நிறைய பேர் கேட்கறீங்க, குடும்ப ஆட்சிக்கு நமக்கு என்னன்னு? என் பாட்டுக்கு நான் விவசாயம் பண்றேன், என் பாட்டுக்கு தோட்டத்துல காட்டுல வேலைக்கு பார்க்கறேன், மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிற சிவனேன்னு இருக்கிறேன். அது உதயநிதி ஸ்டாலின் வந்தா என்ன, இன்பநிதி ஸ்டாலின் வந்தா என்ன, அவன் பையன் கொண்டு வந்தா எனக்கு என்னன்னு? எம்பாட்டுக்கு நிம்மதியாத்தானே இருக்கிறேன். ஏன்னா நம்மள என்ன, நீங்க மேடைக்கு போய் குடும்பாட்சி வேண்டாம் குடும்பாட்சி வேண்டான்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னு ஒரு பாட்டி கேட்டாங்க. இதற்கு முன்பு ஒரு தொகுதியில ஒரு பாட்டி என்னை பார்த்து, ஏன் தம்பி குடும்பாட்சிக்கு எதிராக பேசிட்டே இருக்கிற, குடும்பாட்சிக்கு எனக்கு என்னப்பா சம்பந்தம், நீ வேற ஏதாச்சும் பேசுப்பாங்க. அம்மா, எதற்கு குடும்பாட்சி எதிர்த்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் வேலை பார்த்துட்டு இன்னைக்கு வந்திருக்கீங்க இந்த கூட்டத்துக்கு? கை தூங்க. அண்ணே, நான் ஏதோ ஒரு வேலை பார்த்துட்டு வந்தேன், ஒரு விவசாயம் பார்த்தேன், ஒரு 100 நாள் வேலை வாய்ப்பு பண்ணேன், அல்லது ஆட்டு மாடு பால் கறந்தேன், இல்ல ஆட்டை கொண்டே பட்டியல் ஓட்டிட்டு வந்தேன், ஏதோ ஒரு வேலை செஞ்சானே. செஞ்சுட்டு சாயந்தரமா ஒரு 4 மணி நேரம் ஃப்ரீயா இருந்தது, இந்த கூட்டத்துக்கு வந்து உட்கார்ந்துருக்கேன். எல்லாருமே வேலை பார்த்தீங்களா? சரி, இங்க டீ கடை வச்சிருக்கிறவங்க, ஹோட்டல்ல மாஸ்டர்லாம் யாராச்சும் இருக்கீங்களா? கை தூக்க முடியுமா? டீ கடை மாஸ்டர்லாம் இருக்கிறாங்க. ஆட்டோ ஓட்டுற நல்லா இருக்கீங்களா? ஆட்டோ டிரைவர் நல்லா இருக்கீங்களா? எல்லா இத்தனை பேர் இருக்கீங்க ஆட்டோ டிரைவர். ஒரு கடையில மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்கறவங்க யாராச்சும் இருக்கீங்களா? அண்ணே, நான் ஒரு கடையில மாச சம்பளத்துக்கு வேலை பார்க்கறேன், மாச கடைசியில் எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க. அல்ல சொந்தமா தொழில் வச்சிருக்கவங்க யாராச்சும் இருக்கீங்களா? ஒரு லேத்து பண்ற சின்ன தொழில் நான் வச்சிருக்கிறேன், சொந்தமா தொழில் பண்றவங்க இருக்கு. இங்க இருக்கிற அண்ணே, நான் லோடு மேன் மூட்டை தூக்குறேன், நீ என்னை சொல்லாம எல்லாருக்கும் பேர் சொல்ற பாத்தியா? அண்ணே வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க, மேடைக்கு வாங்க, தலைவா மேடைக்கு வாங்க. அண்ணனுக்கு வந்து 55 வயசு. நான் பேசுறத விட இவர் பேசுறதுதான் சரியா இருக்குதுங்க அந்த கூட்டத்துக்கு. அண்ணனுடைய பெயர் பொன்னுரங்கன். அண்ணன் கிட்ட கேட்ட, அண்ணன் மூட்டை தூக்குவீங்களான்னு. அண்ணன் என்ன சொன்னார் தெரியுங்களா? ஆமாண்ணே, மூட்டை தூக்குவேன். எத்தனை கிலோ தூக்குவீங்கன்னு? ஒரு 50 கிலோ 60 கிலோ 70 கிலோ தூக்குவேன். ஒரு மூட்டைக்கு எவ்வளவுண்ணே கூலின்னு? பொன்னுரங்கன் சொன்னார், அண்ணன் மூட்டைக்கு 6 ரூபாய் கூலின்னு. ஐயா, ஒரு மூட்டை தூக்குற நம்முடைய ஐயா பொன்னுரங்கன் அவர்கள் நல்லா நான் வச்சுக்கேன், ஒரு மூட்டை தூக்குனா தான் 6 ரூபாய் காசு. 50 கிலோ மூட்டையை தூக்குனா தான் காசு. காய்ச்சல் வந்தாலும் மூட்டை தூக்கணும், ஜுரம் இருந்தாலும் மூட்டை தூக்கணும், மழை வந்தாலும் மூட்டை தூக்கணும், குளிர் வந்தாலும் மூட்டை தூக்கணும். ஒரு மூட்டை தூக்கக்கூடிய அண்ணன் பொன்னுரங்கன் அவர்கள்ட்டே ஒரு தகுதி எதிர்பார்க்கறீங்கல்ல. அண்ணன் பலமா இருக்காரா? அண்ணனால வேலை செய்ய முடியுமா? அப்ப நம்ம அண்ணனை கூப்பிட்டு மூட்டை தூக்க சொல்லுவோம். ஒரு கடையில அண்ணனுக்கு 6 ரூபாய் கொடுப்போம். ஐயா, இத்தனை பேர் வேலை பார்க்கிறோம், நம்ம எல்லாருக்கும் தகுதி இருக்கிறனால தாங்க ஐயா ஒரு வேலை பார்க்கிறோம். நான் ஆடு மாடு மேய்க்கிறேன், விவசாயம் பார்க்கிறேன், எனக்கு ஒரு தகுதி இருக்கு, ஆடு மாடு வச்சிருக்கேன். அண்ணன் டீ கடையில மாஸ்டர் இருக்கிறீங்க, தகுதி இருக்கீங்க, டீ கடை மாஸ்டர் போடுறேன். அண்ணன் பரோட்டா மாஸ்டர் நிற்கிறாங்க, நான் பரோட்டா மாஸ்டர் போடுறேன். அல்லது பொன்னுரங்க என்ன மூட்டை தூக்குற தகுதி. இத்தனை பேருக்கு தகுதி இருக்கும் பொழுது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன தகுதி நான் கேட்கிறேன். அண்ணன் என்ன தகுதி நான் கேட்கிறேன். குடும்ப அரசியலுக்கு எதிராக நாங்கள் இருப்பதற்கான காரணம், நாம் எல்லோருமே தகுதியோடு ஒரு வேலை செய்கின்றோம். தகுதியோடு செஞ்சா தாங்க காசு. நான் போய் பொன்னுரங்கண்ண வந்து, நான் மூட்டை தூக்க மாட்டேன், எங்க அப்பா பேரு கலைஞர் கருணாநிதி, எனக்கு மூட்டைக்கு 6 ரூபாய் கொடுப்பாக்கலாம் சொன்ன கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? இல்ல பொன்னுரங்கண்ண போய், இல்லப்பா
நான் மூட்டை தூக்க மாட்டேன்ப்பா, நான் வந்து கோபாலபுரத்துல பிறந்திருக்கேன், நான் மூட்டையை பார்த்தாவே நீ 6 ரூபா கொடுக்கணும்னா கொடுப்பீங்களா? இல்ல டீ கடை மாஸ்டர் அண்ணன் வர்றாரு, நான் மூட்டையெல்லாம் தூக்க மாட்டேன், நான் வந்து பொன்முடி அண்ணன் பையன், நான் வந்து டீயை மட்டும் பார்ப்பேன், நீ 12 ரூபா கொடுத்துட்டு போனா கொடுப்பீங்களா? தெரியாம கேட்கிறேன், கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டேன். எந்த சகோதரி கொடுக்க மாட்டேன். ஆனா கலைஞர் ஐயா அவருடைய பையன் என்கின்ற ஒரே காரணத்துக்காக நான் எதுக்கு நம்ம ஓட்டு போடணும்? அல்லது ஸ்டாலின் ஐயா அவருடைய பையன் உதயநிதி என்கின்ற ஒரே காரணத்துக்காக எதுக்கு ஓட்டு போடணுங்க? அல்லது உதயநிதி ஸ்டாலினுடைய பையன் இன்பநிதி என்கின்ற காரணத்துக்காக எதுக்கு ஓட்டு போடணும்? குடும்ப ஆட்சி தகுதி இல்லாதவர்கள் வரும் பொழுது ஏழை மக்களுடைய கண்ணீருக்கு விலை அங்க இல்லைங்க. தெரியாது, நீ என்ன கஷ்டப்படுறீங்கன்னு தெரியாது. ஏசியிலே பிறந்து ஏசியிலே வளர்ந்து ஏசி கார்ல போய் சினிமால நடிச்சு சினிமா படத்தை தயாரித்து கோடி கோடியாக பணம் புரளக்கூடிய குடும்பத்திலிருந்து அரசியலுக்கு பார்ட் டைமா வர்றாங்க, பாஸ் டைமா வர்றாங்க. அவங்களுக்கு திருக்கோவிலூர்ல இங்க இருக்கக்கூடிய கிராமத்துல 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துல உங்க கூலி 240 வருதா 283 வருதான்னு எப்படிங்கம்மா தெரியும்? இல்ல பொண்ணுரங்க மூட்டை தூக்கிட்டே இருந்தா அவருக்கு பென்ஷன் வருதா வராதான்னு யாருக்கு அம்மா தெரியும்? அதனால்தான் எங்கே எல்லாம் குடும்ப ஆட்சி வந்திருக்கிறதோ அந்த சமுதாயம் உருப்படாம போயிருக்கிறது. தமிழகம் குடும்ப ஆட்சி 2வது கால், அந்த நாற்காலியினுடைய 2வது கால். லஞ்சத்தை பத்தி பேசியாச்சுங்கம்மா, உங்க பணத்தை எவனோ சாப்பிடுறான். 2வது குடும்ப ஆட்சியை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். அரசியலே தெரியாதவன், எப்படி ஆள வேண்டும் என்று தெரியாதவன் அங்கே வந்து அமர்ந்திருக்கின்றான். அதையும் அப்புறப்படுத்த வேண்டும், நம்முடைய கடமைங்க ஐயா. 3வது ஜாதி. ஐயா உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு இந்தியாவில் பட்டியல் சகோதர சகோதரிகள் மீது நடக்கக்கூடிய வன்கொடுமை வழக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் நம்முடைய தாய் திரு மாநிலம் நம்முடைய தமிழகம். இரட்டை டம்ளர் முறை இன்னும் இருக்குன்னா இந்தியால அது தமிழகத்துல தாங்க. ஒரு பஞ்சாயத்து தலைவர் எஸ்சி சமுதாயத்திலிருந்து வந்து பஞ்சாயத்து தலைவரா இருந்தா கொடியேற்றிருக்க கூட இங்க அனுமதி நிறைய இடத்துல இல்லைங்க. ஜாதியை ஒழிக்கின்றோம் என்று திராவிட கட்சிகள் வந்து ஜாதியை இன்னும் அதிகப்படுத்தி இருக்கின்றார்கள், ஜாதியை வேரூன்ற வைத்திருக்கின்றார்கள். சீட்டு கொடுக்கணுமா? பெரும்பான்மை சமுதாயம் யார் ஒரு சீட்டு கொடு, 2வது சமுதாயத்தில் யாரு சுயேட்சை வேட்பாளராக போடு, அவர் ஓட்ட சாப்பிட்டுருவார். அப்ப பெரும்பான்மை சமுதாயத்திலிருந்து வந்தவர் ஜெயிச்சிருவார். இதைத்தான் 70 ஆண்டு காலமாக ஜாதி 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 என்று ஜாதி அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. 4வது அடாவடித்தனம். நீங்க யாராச்சும் ஆளுங்கட்சிக்காரனை பார்த்து நிறுத்தி, ஏன்பா ரோட்ல குழியா இருக்குது, ஏன்பா ரோடு போடல, ஏன்பா நீ தண்ணி வரல, ஏன்பா தெருவிளக்கு போடலின்னு உங்களால கேட்க முடியுங்களாங்கம்மா? இந்த 4ஐயும் இந்த முறை 2024 தேர்தலில் நாம் உடைத்தெடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இந்த பாராளுமன்ற தேர்தலை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது என்னை அன்பான வேண்டும். இந்த பாராளுமன்றத்தில் ஓட்டு யாருக்கு போடுறது? பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம் நிற்கிறார். ஏழை வீட்டிலே பிறந்தவர், ஏழையினுடைய கண்ணீரை உணர்ந்தவர், ஆட்சியில் இருக்கிறார். ஆட்சிக்கு வரும் பொழுதே பல சோதனைகளை சந்தித்து 63 வயசுல ஆட்சிக்கு வந்தவர். அவருக்கு தெரியும், டெல்லியிலே அமர்ந்து ஒரு கோப்புக்கு கையெழுத்து போடும் பொழுது திருக்கோவிலில் இதனால என்ன பிரச்சனை ஏற்படும் என்று தெரிந்த பிரதமர் ஒருவர். இப்ப பிரதமருக்கு நேர் எதிரே யாரெல்லாம் இருக்கிறாங்க? கலைஞர் ஐயாவுடைய பையன் ஸ்டாலின், ஃபரூக் அப்துல்லா அவருடைய பையன் உமர் அப்துல்லா, தாக்கரே அவருடைய பையன் உத்தவ் தாக்கரே, லல்லு பிரசாத் அவருடைய பையன் தேஜஸ்வி யாதவ், ராஜீவ் காந்தி அவருடைய பையன் ராகுல் காந்தி. இனிஷியலுக்காக இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் ஒரு பக்கம், உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்கள் ஒரு பக்கம். அதனாலதாங்க உங்கள் அனைவருக்கும் அன்பான வேண்டுகோள், இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரைகளை வைக்கின்றோம். இவ்வளவு பேர் திருக்கோயில் வந்திருக்கிறீங்கன்னா கோபத்தோடு வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். கோபத்தோடு, குணத்தோடு நீங்க வரல, கோபத்தோடு. அரசியல் மாற்றம் வேண்டும். ஊழல் இதுக்கு மேல பார்க்க முடியாதுங்க. நல்ல ஒரு அரசியல் நமக்கு வேண்டும். அதற்கு 2024 பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும், எங்கே இருந்தாலும், இந்த முறை நம்முடைய ஓட்டு மோடிக்கு நாம் ஓட்டு போடுறோம். இந்தியாவை மாற்றக்கூடிய முழு தகுதி படைத்தவர், இந்தியாவை மாற்றி காட்டிக் கொண்டிருப்பவர், உலக அரங்கிலே இந்தியாவிற்கென்று தனி பெருமையை தேடி கொடுத்தவர். இந்த 9 ஆண்டுகள் ஒரு அற்புதமான வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. தமிழகத்தில் 31 மாதமாக 2.5 வருஷமா திமுக ஆட்சியை பார்க்கிறேன். 9 ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை பார்க்கிறேன். ரெண்டையுமே தரத்தை வைத்து பார்க்கின்றேன், ஒரு தராசு தட்டிலே வைத்து பார்க்கின்றேன். எந்த ஆட்சி உங்களுக்கு வேலை செய்திருக்கிறது, எந்த ஆட்சி நேர்மையாக நாணயமாக உங்களுக்கு இருந்திருக்கிறது என்பது உங்களுக்கு 9 ஆண்டுல புரிஞ்சிருச்சு.
அதனால அதிகமாக உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கிறீங்க. 10:15 தமிழகத்துல ஒரு அரசியல் கூட்டத்துல 10:15 யாரும் உட்காரவே மாட்டாங்க. அதையெல்லாம் தாண்டி நீங்கள் அமர்ந்திருக்கின்றீங்கன்னா இந்த யாத்திரை உங்களுடைய யாத்திரை என்கின்ற நம்பிக்கையில் அமர்ந்திருக்கிறது. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரை, இதுதான் அண்ணாமலை அவர்கள் நடந்து வர்ற யாத்திரை இல்லைங்க. உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு தமிழக எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான அரசியல், உங்க குழந்தைகள் வளர்ச்சி அடைந்த ஒரு நாட்டிலே வாழ வேண்டும் என்பதற்கான அரசியல், ஊழல் இல்லாத சமுதாயத்தை நம்முடைய கண் முன்னால் உருவாக்கி காட்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அரசியல், எல்லாவற்றையும் தாண்டி ஏழை என்கின்ற சாதி இந்தியாவிலே இருக்கக்கூடாது என்பதற்கான அரசியல், எல்லோரையும் முன்னேற்றம் நடுத்தர வாழ்வுக்கு கொண்டு வர வேண்டும், வீடு இல்லாதவர்களுக்கு வீடு, எல்பிஜி சிலிண்டர் அடுப்பிலிருந்து எல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக மோடி ஐயா. அதனால் உங்களுடைய நேரத்தை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். குடும்பாட்சியை பத்தி பேசியிருக்கிறோம் ஐயா, ஊழலை பத்தி பேசியிருக்கோம், தகுதி இல்லாதவர்கள் ஆள்லாம் என்ன ஆகும்னு பேசியிருக்கோம். அண்ணன் இங்க வந்தாங்க, அண்ணன் மிகச் சிறப்பாக சொன்னாங்க. ஒரு மூட்டை தூக்குற அண்ணன் நம்முடைய சகோதரர் அவர்கள் எவ்வளவு தகுதி அவங்க எதிர்பார்க்கிற, ஒரு மூட்டைக்கு 6 ரூபா வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தோம். எந்த கஷ்டம் இல்லாமல் நம்மை ஆள்பவர்கள் நமக்கு வேண்டாம், கஷ்டத்தை தெரிந்தவர்கள் நம்மை ஆளட்டும் என்று திருக்கோவிலூர்ல இந்த புண்ணிய பூமியில, அற்புதமான பூமியில ஊழலுக்கு எதிரான ஒரு மாபெரும் போராட்டத்தை நீங்கள் முன்னெடுத்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டிய நேரம் இது. குறிப்பாக இந்த மாவட்டத்தினுடைய அக்கா இருங்க, அவங்ககிட்ட முடிச்சு உங்களை எனக்கு வர அவர்கிட்ட பேசிடுவாங்க. பண்ண சொல்றாரு ஐயா, தமிழகத்தில் எப்பவாச்சும் அரிதா அப்பப்போ ஒரு மனிதன், நல்ல மனிதன் வருவார்கள், அரசியல் கட்சியில் இருப்பாங்க. நமக்கு அது போல அற்புதமான ஒரு முத்து நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர். இவர்களுக்கு எதிராக ஒரு தனி மனிதன் அரசியல் நடத்த முடியும், பொய்களுக்கு எதிராக அரசியலில் இருக்க முடியும் என்று காட்டியவர் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர். 2006 2011 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தார். தமிழகத்திலே ஒரு 3வது ஒரு மனிதனுக்கு இடம் இருக்கிறது, ஒரு நம்பிக்கையை கொடுத்தாங்க, ஒரு மாற்றம் இங்கே சாத்தியம் என்கின்ற நம்பிக்கை கொடுத்தாங்க. இன்னைக்கு கேப்டன் அவர்கள் நம்மோடு இல்லை, இருவனடி சேர்ந்திருக்காங்க. ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நம்முடைய கேப்டன் விஜயகாந்த் அவர்களை உயரிய விருது கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கிறார். இந்தியாவுடைய உயரிய விருதாக இருக்கக்கூடிய பத்மபூஷன் விருது 2 நாட்களுக்கு முன்பு நம்முடைய கேப்டன் ஐயாவுக்கு மோடி ஐயா கொடுத்தாங்க. ஐயா, குணம் இருக்கிற இடத்துலதான் குணத்தை பத்தி தெரியுங்க ஐயா. மோடி ஐயாவுக்கு தெரியும் கேப்டன் ஐயாவுடைய அருமையை பற்றி. ஆனால் கேப்டன் அவர்கள் எங்கே இருந்தாலும் கூட அவருடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து ஏழை மக்களுக்கு, பசியோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு தொடர்ந்து எப்பொழுதும் இருக்கும். கேப்டன் அவர்கள் விரும்பிய ஒரு நல்ல தமிழகத்தை நாம் அனைவரும் சேர்ந்து உருவாக்குவோம் என்று சொல்லி இந்த அற்புதமான கூட்டத்திற்கு நிறைய பேசணுங்கம்மா. 10:15 ஆச்சு, பெண்கள் நீங்களாம் வீட்டுக்கு போகணும், அது ஒன்று மட்டும்தான் எனக்கு கவலை. நீங்களாம் பக்கத்து கிராமத்திலிருந்து வந்திருப்பீங்க, அதிக நேரம் உங்களை அமர வைக்க கூடாது என்பதற்காகத்தான் வேகமா என்னுடைய உரையை முடிக்கின்றேன். அக்கா நீ கொஞ்சம் முன்னாடி வாங்க, முன்னாடி வாங்க. அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு, பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, இந்த அற்புதமான யாத்திரை மிகச் சிறப்பாக இங்கே நடந்து கொண்டிருப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர் அண்ணன் VNT கலிவர்தன் அவர்களுக்கு நான் நன்றிகள் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். ஏன்னா ஒரு முறை மாற்றி வைக்கப்பட்ட யாத்திரையை 2வது முறை இவ்வளவு பெரிய எழுச்சியோடு நடத்தி காட்டுறாருன்னா உண்மையாலும் அவரையும் அவருடைய குழு, மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் இந்த நேரத்தில் நாம் பாராட்டி ஆக வேண்டும். அப்படிப்பட்ட அற்புதமான யாத்திரை இங்கே நடந்திருக்கிறது. அண்ணன் AG சம்பத் அவர்களுக்கு அறிமுகமே தேவையில்லை. அவருடைய தந்தை கோவிந்தசாமி ஐயா, நான் அடிக்கடி அண்ணன் கிட்ட சொல்லுவேன், அண்ணன் உங்களுடைய தந்தை மட்டும் திமுக காரனுக்கு உதயசூரிய சின்னம் கொடுக்காம இருந்தா தமிழ்நாடு எப்பவோ தப்பிச்சிருக்கும். அவருடைய தந்தையார் தான் உதயசூரியம் சின்னத்தையே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொடுத்தார். தந்தையார் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து, மகன் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து இந்த பகுதியினுடைய மக்களுடைய குரலாக தொடர்ந்து இருக்கக்கூடிய அண்ணன் AG சம்பத் அவர்கள் நம்முடைய கட்சியினுடைய மாநில துணைத் தலைவராக இருக்கிறாங்க. அண்ணன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாவட்ட பொதுச் செயலராக இருந்து இந்த யாத்திரை பொறுப்பை முழுமையாக ஏற்று மிகச் சிறப்பாக இந்த யாத்திரை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் DK முரளி அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பகுதியினுடைய தொகுதி பொறுப்பாளராக இருந்து, மூத்த தலைவராக இருந்து மிகச் சிறப்பாக யாத்திரை பணிகளை செய்திருக்கக்கூடிய அண்ணன் சிவன் தியாகராஜன் அவர்களுக்கு, தரவு மேலாண்மை பிரிவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் கார்த்திகேயன் அவர்களுக்கு,
மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணன் பரதன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய மூத்த தலைவர்கள் மாவட்ட கமிட்டியில் இருக்கக்கூடிய அண்ணன் வசந்தன் அவர்கள், புவனேஸ்வரி அவர்கள், வேலு அவர்கள், ராமலிங்கம் அவர்கள், அன்பு ஐயனார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாவட்டத்தினுடைய அணித் தலைவர்களாக இருக்கக்கூடிய பத்மா பழனி அவர்கள், சதீஷ்குமார் அவர்கள், ஹேமச்சந்திர அவர்கள் நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய ஆற்றல் மிகுந்த ஒன்றிய தலைவர்கள் அண்ணன் ரவிச்சந்திரன் அவர்கள், ஹரிகிருஷ்ணன் அவர்கள், செல்வகுமார் அவர்கள், தென்னரசு அவர்கள், வெங்கடேசன் அவர்கள், பத்ரி நாராயண் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய வேறு வேறு பிரிவினுடைய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் NRK ராதாகிருஷ்ணன் அவர்கள், செந்தில்குமார் அவர்கள், பிரபாகரன் அவர்கள், ரவிச்சந்திரன் அவர்கள், சந்தோஷ்குமார் அவர்கள், கமலசேகரன் அவர்கள், ஜெயவேல் அவர்கள், அப்பர் சுந்தரம் அவர்கள், ஹரிகரன் அவர்கள், அசோகன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மிக முக்கியமாக இந்த யாத்திரையினுடைய கதாநாயகி நீங்க தாங்க. நீங்க எல்லாம் இந்த யாத்திரையே இல்லை. ஒரு முறை தள்ளி வைக்கப்பட்டிருந்தாலும் கூட பொறுமையாக இரண்டாவது முறை இந்த யாத்திரையிலே பங்கெடுத்து, நேரமாக இருந்தாலும் கூட இந்த யாத்திரையிலே முழுமையாக இருந்து, நீங்கள் நினைக்கக்கூடிய அரசியல் மாற்றம் பாரதிய ஜனதா கட்சி மூலமாக, மோடி ஐயா மூலமாக, என் மண் என் மக்கள் யாத்திரை மூலமாக வரும் என்கின்ற பெரிய நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த சகோதரர் சகோதரிகள், பெரியோர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், இல்லத்தரசிகள், குழந்தைகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ்.